தன்னுடைய திரைப்படத்திற்காக விருது வாங்கக்கூடிய ஒரு மேடையிலேயே இந்த நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக வேண்டும் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர். எந்த நடிகருக்கு இந்த தைரியம் வரும்? தமிழ்நாட்டிலேயே மக்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் அந்த மக்களுக்காக திரையுலகில் இருந்து வந்த முதல் குரலாக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள் தவிர வேற எந்த நடிகருக்கும் தைரியம் கிடையாது. ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கும் போது இங்கே போர் நிறுத்தத்திற்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு போனாங்க. காலையில டிபன் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு உண்ணாவிரதத்துக்கு போறாங்க. அங்க ஏசி ஏர் கூலர் எல்லாம் செட் பண்ணிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு லஞ்ச் டைம் வந்துருச்சு. உடனடியா இப்போதுதான் தகவல் வந்தது, இலங்கையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது, நம்முடைய உண்ணாவிரதம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி ஒரு சூழல்ல நாடகம் ஆடிட்டு இதை நம்பி அன்றைக்கு ஈழத்தில் வெளியே வந்த நம்முடைய ஈழத்தமிழர் மக்கள்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்களே, இது நாடகம் கிடையாதா? இப்படிப்பட்ட ஒரு நாடக கும்பல். இது நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு நடந்ததுங்க, நீங்க இன்னைக்கு பேசுறீங்க. இன்றைக்கும் அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலேயே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது, தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ராணுவ வீரர்கள் இரவு பகல் பார்க்காம நம்ம எல்லாம் காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க திமுகவோட அவருடைய வாடகை வாயாக செயல்படக்கூடிய ஒருவர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து இந்த போர் நிறுத்தத்திற்காக நடைபயணம் போனாரு. உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் போரையே நிப்பாட்டிருச்சு அப்படின்ட்டாரு. இன்னைக்குமா நாடகம் ஆடுறீங்க? அன்னைக்கு தான் நாடகம் ஆடி எங்க தாத்தாவை எங்க அப்பாவை ஏமாத்துனீங்க. இன்னைக்கு எங்களையும் நாடகம் ஆடி ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களே, இந்த நினைப்பே உங்களுக்கு 2026 மாபெரும் வேட்டு வைக்க போகுது. பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? கொடுக்கல. தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு, பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு ஏமாத்தினாங்க. அப்ப நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தானே 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லி பேசியிருக்கணும். இப்படி மக்களை ஏமாற்றி 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 வாக்குகளை பெற்று மக்கள் பணத்தை சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் ஜனநாயகமா? இந்த நீட் தேர்வு விவகாரத்துல மாணவர்களை வைத்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல்? நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து செஞ்சிருவோம், அந்த ரகசியத்தை நாங்க தேர்தலுக்கு பிறகுதான் சொல்லுவோம் அப்படின்னு நாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை சொன்ன பாடு கிடையாது. அந்த ரகசியத்தை கேட்டா துணை முதலமைச்சர் சொல்றார், வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்ததுன்னா நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்து ரத்து செய்து விடுவோம், நாங்கள் அதை ரத்து செய்தே காட்டுவோங்கிறாரு. இன்றைக்கு அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீங்க இப்ப நீட் தேர்வை ரத்து செய்யாம அந்த மாணவர்களை ஏமாற்றி விட்டு உங்களுடைய அமைச்சரின் பேரன்கள் இன்றைக்கு நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடைக்கு வரும்பொழுது எனக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ஏன்னா இந்த மேடைக்கு போல எத்தனையோ சிறிய சிறிய மேடைகள், பெரிய மேடைகள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வந்து தேர்தல் களத்தில் நிற்கும் போது அவருக்கு பிரச்சாரம் செய்தது உட்பட பல்வேறு இடங்கள்ல இதே மாவட்டத்தில், இதே தாம்பரத்தில் வந்து இவர்களோடு கலந்து கொண்டு பணியாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் இயக்கம் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக, ஒரு அரசியல் கட்சியாக மாறி மக்களுக்காக நிற்கும் பொழுதும் அந்த மேடையில் நம்ம நிற்கிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு மாபெரும் அரசியலுக்கான புரட்சியை முன்னெடுத்து அந்த அரசியல் புரட்சியை வந்து ஏதோ நம்மளும் வந்து 10ஓட 11 வரும், ஒரு மாற்று அரசியலோட வரும் என்று இல்லாமல் ஒரு முதன்மை சக்தியாக வருகிறோம் என்று தமிழகத்தின் ஆகச் சிறந்த முதன்மை சக்தியாக இந்த தமிழக வெற்றி கழகத்தை துவங்கி இன்றைக்கு மாபெரும் வெற்றியை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது அனைத்துமே ஒற்றே முகத்திற்காக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய தலைவர் தளபதி அவர்களின் முகத்திற்காக மட்டும்தான். கொள்கை தலைவர்கள் சொல்வதிலிருந்து, கொள்கைகளை விளக்குவதிலிருந்து, மாநாட்டிலிருந்து அனைத்தையும் பார்த்து 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 இந்த தமிழ் மண்ணிற்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கழகமாக நம்முடைய கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. தான் எந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டாரோ அந்த இடத்திலேயே மக்களுக்கு சம நீதியும் சம உரிமையும் சம வாய்ப்பும் வழங்க வேண்டும் என்ற அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரு கட்சி நம்முடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி. தன் வாழ்நாள் முழுவதும் பெண் விடுதலைக்காக தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் போராடிய ஐயா தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி நம்முடைய கட்சி. தன்னுடைய வாழ்நாளில் தன் குடும்பத்திற்காக 1 ரூபாய் கூட மக்களை சுரண்டி சொத்து சேர்க்காமல் மக்களுக்காகவே உழைத்து மக்களுக்காக வாழ்ந்து மடிந்த ஐயா காமராஜர் அவர்களை கொள்கை தலைவராக கொண்ட கட்சி நம்முடைய கட்சி. இந்தியாவிலேயே நீங்கள் எங்கு பார்த்தாலும் தேட முடியாது, நம்முடைய கட்சியில் மட்டும்தான் 2 பெண்மணிகளை கொள்கை தலைவர்களாக கொண்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு கட்சியாக நம்முடைய கட்சி இருக்கிறது. கொள்கை தலைவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கட்சியிலுமே பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னுரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம 5 கொள்கை தலைவரை பத்தி சொன்னோம். 5 கொள்கை தலைவர்களை நம்ம பார்த்திருக்கோம். அந்த 5 பேரும் அவர்களுடைய காலகட்டங்களில் இந்த மக்களுக்காக எப்படியெல்லாம் பணியாற்றினார்கள், எந்த கொள்கையின்படி அவர்களுடைய நோக்கத்தின்படி பணியாற்றினார்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த 5 கொள்கை தலைவர்களையும் ஒரு சேர சேர்த்து அனைத்து நோக்கங்களையும் மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய தலைவராக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார். சும்மாலாம் வரல, 30 வருஷமா தவம் இருந்து வந்திருக்கிறார். இவங்க சொல்லலாம் நேற்று கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே 2 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் ஆயிடுறாரு அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் 30 ஆண்டு காலமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்த ஒரு தலைவராக தான் நம்முடைய தலைவர் அவர்கள் கழகத்தை துவங்கி இருக்கிறார். இந்த தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் பசியில் வாடக்கூடிய மக்கள் இனிமேல் ஒரு காலமும் பசியில் வாடக்கூடாது என்று மாவட்டம் தோறும் தளபதி விலையில்லா விருந்தகம் அமைத்து மக்களுக்கு சோறு போட்ட ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் உயிரை காக்க என்னுடைய தோழர்கள் இருப்பார்கள் என்று ரத்த தான செயலியை தொடங்கியவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். எங்கெல்லாம் மக்கள் பார்வைக்காக இயங்குகிறார்களோ, எங்கெல்லாம் அவர்களுக்கு கந்தானம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் கந்தானம் அளிப்பதற்காக கந்தான செயலியை தொடங்கி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தியவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். ஒவ்வொரு தெருவிலையும் வாரம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க பார்க்கலாம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகம் முழுவதிலுமே எங்கெல்லாம் குழந்தைகள், ஏழை குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வாரம் இலவசமாக ரொட்டி, பால், முட்டையை கொடுங்கள் என்று சொல்லி அதை செயல்படுத்தி காட்டியவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். இதற்கெல்லாம் ஒரு குறிப்பு எடுத்துக்கணும். நீங்க இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், இல்ல வெள்ள பாதிப்புகள் போது உதவியதாக இருக்கட்டும், கொரோனாவின் போது உதவியதாக இருக்கட்டும், இயற்கை பேரிடரின் போது உதவியதாக இருக்கட்டும், அத்தனை உதவிகளையும் நம்முடைய கழகமும் நம்முடைய தோழர்களும் நம்முடைய தலைவரும் தன்னுடைய சொந்த பணத்தில் செய்தார்களே தவிர்த்து இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் போல் உங்களை சுரண்டி அந்த பணத்தை உங்களுக்கே கொடுத்துட்டு உங்களை கேவலமா பேசல. இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய், குடும்ப தலைவிகளுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? கொடுக்கல. தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு, பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு ஏமாத்தினாங்க. அப்ப நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தானே 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லி பேசியிருக்கணும். இப்படி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மக்கள் பணத்தை சுரண்டி ஒரே ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் ஜனநாயகமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள் ஒன்று இருக்கும், அன்றைக்கே எழுதியிருக்கிறார். அண்ணன் லோயலாமணி அவர்களை போல எனக்கு பாடலாம் வராது, அவர் அழகா பாடுவார், அவர் பாடகர். நான் பாடல் வரிகளை மட்டும் சொல்றேன். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினார். அன்றைக்கு இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கார்ல, அவருடைய அப்பா இருக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினார். இன்றைக்கு தன்னை அப்பா என்று சொல்லக்கூடியவர் இருக்க காலகட்டத்திலையும் அதற்கு பிறகு அவருடைய மகனும் இன்னொரு 10-15 வருஷம் போது நானும் உங்களுக்கு அப்பான்னு சொல்லிட்டு வந்து நிற்பாரு. இப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் இந்த பாடல் சூட் ஆகுதுன்னா அது இந்த ஒரே கட்சிக்கு மட்டும் தான் சூட் ஆகும். தலைமுறையாக ஊழலுக்காகவே ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்தியாவிலேயே யாருமே உங்களை ஜெயிக்க முடியாது. இந்த தேர்தல் களத்தில் நம்ம ஜெயிக்க போறோம் 2026. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அறிவு சார்ந்து, அரசியல் சார்ந்து, கருத்தியல் சார்ந்து, கொள்கை சார்ந்து எந்த போட்டி வைத்தாலும் நாம தான் திமுக ஜெயிக்க போறோம். ஆனா ஊழல்ல மட்டும் நம்மளால அவங்களை ஜெயிக்கவே முடியாது. நம்ம இல்ல, உலக நாடுகள்ல இருந்து எத்தனை கட்சிகள் வந்தாலும் இந்த திமுகவை ஊழல்ல ஜெயிக்க முடியாது. அதுல அவங்க தான் கிங் மேக்கர்ஸ், கிங் எல்லாமே அவங்க தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்சி. மக்களை ஏமாற்றுவதில் கில்லாடிகள், நாடகம் ஆடுவதில் கில்லாடிகள். ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டிருக்கும் போது இங்கே போர் நிறுத்தத்திற்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு போனாங்க. காலையில டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு உண்ணாவிரதத்துக்கு போறாங்க. அங்க ஏசி, ஏர் கூலர் எல்லாம் செட் பண்ணிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு லஞ்ச் டைம் வந்துருச்சு. உடனடியா இப்போதுதான் தகவல் வந்தது, இலங்கையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது, நம்முடைய உண்ணாவிரதம் வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடு கிளம்பி போயிட்டாங்க. இப்படி ஒரு சூழல்ல நாடகம் ஆடிட்டு இதை நம்பி அன்றைக்கு ஈழத்தில் வெளியே வந்த நம்முடைய ஈழத்தமிழர் மக்கள்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்களே, இது நாடகம் கிடையாதா? இப்படிப்பட்ட ஒரு நாடக கும்பல். இது நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு நடந்ததுங்க, நீங்க இன்னைக்கு பேசுறீங்க. இன்றைக்கும் அந்த நாடகம் நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கும் எல்லையில இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலேயே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கும் போது, தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய ராணுவ வீரர்கள் இரவு பகல் பார்க்காம நம்ம எல்லாம் காப்பாற்றுறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க திமுகவோட அவருடைய வாடகை வாயாக செயல்படக்கூடிய ஒருவர், ஒரு கட்சியின் தலைவர், ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர்
ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த போர் நிறுத்தத்திற்காக நடைபயணம் போனாரு. உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் போரையே நிப்பாட்டிருச்சு அப்படின்ட்டாரு. இன்னைக்குமா நாடகம் ஆடுறீங்க? அன்னைக்குதான் நாடகம் ஆடி எங்க தாத்தாவை எங்க அப்பாவை ஏமாத்துனீங்க. இன்றைக்கு எங்களையும் நாடகம் ஆடி ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களே, இந்த நினைப்பே உங்களுக்கு 2026 மாபெரும் வேட்டு வைக்க போகுது. விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கிறார். விவசாயிகள் பற்றி நம்முடைய தலைவர் அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு பரந்தூர்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த விவசாய பெருமக்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய ஒரே கழகமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. பரந்தூர் விவசாயிகள் பல நூறு நாட்களாக போராடி கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ கட்சி தலைவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. எத்தனையோ கட்சி தலைவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் இந்த அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு சென்று அங்கு போராடக்கூடிய மக்களை பார்த்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்த அடுத்த நாள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதிகாரிகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மொட்டை கடுதாசி ஒன்று போடுறாங்க. எல்லா மீடியாவுக்கும் என்ன மொட்டை கடுதாசி போடுறாங்க? அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாமல், விவசாயம் பாதிக்கப்படாமல் நாங்க எப்படி ஏர்போர்ட் கொண்டு வர்றது அப்படின்னு ஆராய்வதற்காக ஒரு குழுவை அமைக்கிறோம். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி, மக்களுக்காகவே நிற்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு மொட்டை கடுதாசி ஒன்று கொடுத்துட்டு நம்ம தலைவர் போன அடுத்த நாள் அவ்வளவு பயம் ஒரு மொட்டை கடுதாசியை கொடுத்துட்டு உடனே கொஞ்ச நாள் போனே ஒரு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்படி அந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரத்தை, ஒரு சிட்டியை உருவாக்குவது என்பதற்காக ஒரு கன்சல்டன்ட்டை நியமித்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் பேசுகிறார். அப்ப மக்களை எந்த அளவுக்கு ஏமாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஆனா இவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, இப்ப நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை பத்தி பேசுறீங்களே, அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் பேசுறேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதும். நம்முடைய தலைவர் தன்னுடைய திரைப்படத்திற்காக விருது வாங்கக்கூடிய ஒரு மேடையிலேயே இந்த நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக வேண்டும் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர். எந்த நடிகருக்கு இந்த தைரியம் வரும்? தமிழ்நாட்டிலேயே மக்கள் கஷ்டப்படும் பொழுதெல்லாம் அந்த மக்களுக்காக திரையுலகில் இருந்து வந்த முதல் குரலாக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் இருந்திருக்கிறார்கள், தவிர வேறு எந்த நடிகருக்கும் தைரியம் கிடையாது. இப்படி தொடர்ந்து மக்களுக்காக பயணித்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை வைத்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல்? நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்க வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து செஞ்சிருவோம், அந்த ரகசியத்தை நாங்க தேர்தலுக்கு பிறகுதான் சொல்லுவோம் அப்படின்னு நாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை சொன்ன பாடு கிடையாது. அந்த ரகசியத்தை கேட்டா துணை முதலமைச்சர் சொல்றார், வெட்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்ததுன்னா நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்து ரத்து செய்து விடுவோம், நாங்கள் அதை ரத்து செய்தே காட்டுவோங்கிறாரு. இன்றைக்கு அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீங்க இப்ப நீட் தேர்வை ரத்து செய்யாம அந்த மாணவர்களை ஏமாற்றி விட்டு உங்களுடைய அமைச்சரின் பேரன்கள் இன்றைக்கு நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு ஆட்சியை 2026 வீட்டுக்கு அனுப்புவதற்காகவே இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தான் நம்முடைய முதல்வர் வேட்பாளர் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய தலைமையில் தான் கூட்டணி, நம்முடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். நாம் யாருடனும், நம்முடைய மதவாத எதிரியான பாஜகவுடனும், நம்முடைய அரசியல் எதிரியான திமுகவுடனும் ஒரு காலமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்று தைரியமாக களத்தில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று கூறிக்கொண்டு, நேரத்தின் காரணமாக என்னுடைய உரையை நான் மிகச் சிறப்பாக சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். அதே போல ஒரு பாடல் வரியை மட்டும் சொல்லிடுறேன். இதே புரட்சித் தலைவர் அன்றைக்கு ஒரு முன்னூறு பாடல் சொல்லியிருக்கிறார். எய்ப்பவர்களுக்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கே தேர்தல் உண்டு என்று சொன்னார். 2026 தேர்தலில் இந்த தொகுதியில் நமது தலைவர் காட்டக்கூடிய வேட்பாளரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்வது எங்களுடைய பொறுப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.